வணக்கம் ஆல் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் அண்ட் லீடர்ஸ் அனைவருக்கும் டுடே இன்றைக்கி ஒரு சூப்பரான சப்ஜெக்டை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம இது மூலமாக படிச்சுட்ருக்கோம். படித்ததெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான், அதாவது செயல்படுத்தினா தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். தயவு செஞ்சு செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். என்னுடைய வேலையை நான் கரெக்டாக செஞ்சிட்ருக்கேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நிறைய தகவல்களை வந்து கொடுத்துட்ருக்கணும். இந்த தொழிலை வந்து எப்படி செய்யணும், எப்படி வந்து செய்யக்கூடாது அப்படின்ற தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து இதை கேட்டுட்டு இதை வந்து கேட்டது மாதிரி போகாமல் இதை வந்து செயல்படுத்தினா மட்டும்தான் நமக்கு வந்து பர்ஃபெக்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? அப்போ செயல்படுத்தலாம் இல்லையா? ஓகே, இன்றைக்கி டுடே சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே பார்க்குறீங்க, சேல்ஸ்மேன் ஆர் கன்சல்டன்ட். இது நிறைய ப்ரோக்ராமில் இதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய கிளாஸ் எல்லாம் இதை மாதிரி எடுத்திருக்காங்க, நிறைய லீடர்ஸ் எடுத்திருக்காங்க. இதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு என்னென்னா இதை வந்து ஒரு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஓகே, சேல்ஸ்மேன் ஆர் கன்சல்டன்ட். நம்ம தொழிலில் நம்மளுடைய ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸாக நம்ம வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சேல்ஸ்மேனாக இருக்கிறோமா, கன்சல்டண்ட்டாக இருக்கிறோமா அப்படின்றது தான் கேள்வி. நீங்கள் யாராக இருக்கிறீங்க? சேல்ஸ்மேனாக இருக்கீங்களா, கன்சல்டண்ட்டாக இருக்கீங்களா? சேல்ஸ்மேனுன்னா என்னென்னு பாருங்கள். நம்பர் 1, சேல்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா கையில் ப்ராடக்ட்டுடன் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பாருங்கள் அவங்க கையில் என்ன இருக்கும்? ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ப்ரெசன்டேஷன் கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் வந்து ப்ரெசன்டேஷனும் என்ன பண்ணியிருப்பார்? ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷனோ இல்லை வந்து சர்வீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரெசன்டேஷனோ கொடுத்துட்டே இருப்பார். இவர் யார் அப்படின்னா, இவர் சேல்ஸ்மேன், அதாவது விற்பனையாளர். இதை வந்து மக்கள் இவரை பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி பார்ப்பாங்க. அப்போ ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் நீங்கள் எல்லாருமே சேல்ஸ்மேன் மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த தொழிலில் நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர முடியாது. அதனால் சேல்ஸ்மேனா அப்படின்றது நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் இதிலேருந்து என்ன பண்ணுங்கள், மாற்றங்களுக்கு தயாராகணும். ஓகே, அப்போ வந்து கையில் ப்ராடக்ட்டுடன் சுற்றக்கூடியவர் யார் அப்படின்னா சேல்ஸ்மேன். ப்ரெசன்டேஷனை கொடுத்துட்டே இருப்பார். யார் பார்த்தாலும் உடனே ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டே இருப்பார். அப்படிப்பட்டவர் சேல்ஸ்மேன். கன்சல்டன்ட் என்ன பண்ணுவார் பாருங்கள். கன்சல்டண்ட்டு கையில் ப்ராடக்ட் அவர்கிட்ட இருக்காது. கையில் ப்ராடக்ட் வச்சுருக்க மாட்டார். ஃபைல்ஸ் இருக்கும், கேட்லாக் இருக்கும், இந்த மாதிரியான டூல்ஸுகள் வச்சுருப்பார். ஆனால் வந்து என்ன பண்ண மாட்டார், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கையில் வச்சுருக்க மாட்டார். ப்ரெசன்டேஷனும் கொடுத்துட்ருக்க மாட்டார். அப்படியே மனப்பாடம் பண்ண ப்ரெசன்டேஷனை என்ன பண்ணிகிட்டு இருக்க மாட்டார், ஒப்பிச்சிட்டு இருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, கேள்விகள் கேட்டு கஸ்டமருடைய ப்ராப்ளத்திற்கு கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி கொடுப்பார். யார்? கன்சல்டண்ட்டு என்ன பண்ணுவார், ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்க மாட்டார், கேள்விகள் கேட்பார். அதாவது கரெக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டு அந்த கொஸ்டின்ஸுக்கு அவங்கக்கிட்ட இருந்து அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சரியான சொல்யூஷனை சொல்லி கொடுப்பவர் தான் கன்சல்டன்ட். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யார்? சேல்ஸ்மேனா, கன்சல்டண்ட்டா? இங்கே சேல்ஸ்மேனாக நம்ம தொழிலை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து இந்த பிஸ்னஸ்லேருந்து அடுத்த கட்டம் வளர முடியாது. அப்போ நம்ம பிஸ்னஸை என்ன பண்ணணும்? கன்சல்டண்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும்? பிஸ்னஸ் பண்ணணும். நம்ம ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் ஒவ்வொரு லீடர்களும் கன்சல்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தயார்படுத்திக்கணும். கன்சல்டண்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு கன்சல்டண்ட்னா யார்? அவர் செய்கிற அந்த தொழிலில், அவர் செய்கிற அந்த பிஸ்னஸில் அவர் எல்லா விதமான விஷயங்களையும் நல்ல கற்று தேர்ந்து இருக்கக்கூடியவர் தான் கன்சல்டண்ட். ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் சொல்லி கொடுப்பவர் தான் கன்சல்டண்ட். இன்றைக்கி டாக்டர்ஸ்ட்ட நம்ம போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய ப்ராப்ளத்திற்கு அவர் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாருன்னா நம்ம வந்து டாக்டரை தேடி போகிறோம். ஆனால் டாக்டர் நம்மளை தேடி வந்தால் எப்படி இருக்கும்? அதே போல் நம்ம வந்து கன்சல்டண்ட்டாக இருக்கிறோன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் நம்மளுடைய கஸ்டமருக்கு அவங்களுடைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை நம்ம சொல்லி கொடுத்தோன்னா கஸ்டமர் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. இந்த நபர்கிட்ட போனால் நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கு உண்டான நல்ல சொல்யூஷனுக்கு உண்டான பொருட்கள் இந்த நபர் வச்சுருக்காரு, அவர்கிட்ட நம்ம வந்து இந்த டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம், நம்ம ப்ராப்ளம் என்னன்றதை அவர்கிட்ட என்ன பண்ணிக்கலாம், தெளிவாக கேட்டு தெரிஞ்சு அவர்கிட்ட நல்ல ஒரு சஜஷன் வாங்கலாம் அப்படின்னு உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. கஸ்டமர் உங்களை தேடி வரணும் அப்படின்னா நீங்கள் சேல்ஸ்மேன் ஆகக்கூடாது, கன்சல்டண்ட் ஆகணும். கன்சல்டண்ட்டுக்கு தான் இனிமேல் பவர்ஃபுல் பிஸ்னஸ் நடக்கும். அப்போது நாம் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் கிடையாது, நம்ம யார்? கன்சல்டண்ட். ஓகே, அப்போது நம்ம கன்சல்டண்ட்டாக நம்மளுடைய
வந்து வணிகத்தை நம்மளுடைய பிஸ்னஸை என்ன பண்ணுவோம் தொடருவோம். ஓகே, இன்றைக்கி டுடே கிளாஸில் வந்து நம்ம 2 விஷயத்தை பார்த்தோம். சேல்ஸ்மேனா கன்சல்டண்ட்டா அப்படின்றது நீங்கள் யார், சேல்ஸ்மேனா கன்சல்டன்ட்ன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் செய்கிற செயல்களில் தான் நீங்கள் சேல்ஸ்மேனா கன்சல்டண்ட்டா அப்படின்றது இருக்கும். 2 செயல்களை சொன்னேன். ப்ராடக்டோட சுற்றிட்டு இருக்கிற ஒரு சேல்ஸ்மேன், ப்ராடக்ட் இல்லாமல் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குறவருக்கு பேர் கன்சல்டன்ட். நீங்கள் யார்? ஓகே, தேங்க்யூ.